Let us understand how do I launch an EC2 instance in my Amazon console. It's very simple. You have to go to your Amazon console portal. Try to click on the search for services button. EC2 type பண்ணுங்க. Searchல காமிக்கும் உங்களுக்கு. You can click on EC2 here. So இந்த மாதிரி ஒரு வெப் பேஜ் லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு என்கிட்ட ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் யாருமே இல்லை. ஒரு புது இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணணும்னா click on launch instance. Click on launch instance again. இதுக்கப்புறம் ஒரு பேஜ் லோட் ஆகும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உங்க இன்ஸ்டன்ஸ்க்கு ஒரு நேம் தரணும். I can give my instance or I can give network rhinos which is my training center name. இங்க போயிட்டு network rhinos டைப் பண்ணி I can tell EC2. இத கிளிக் பண்ணிட்டு இங்க வந்து you can choose which instance you want. உங்களுக்கு AWS வேணுமா இல்ல சாரி Amazon Linux வேணுமா, Ubuntu வேணுமா, Windows, Microsoft, Red Hat, SUSE எது வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. இப்போதைக்கு நான் வந்து ஃப்ரீ வெர்ஷனுக்கு போறேன். ஸோ I just choose Amazon Linux. இங்க பாத்தீங்கன்னா அது தெளிவா போட்டிருக்கு இட்ஸ் a free tier eligible. இந்த ஃப்ரீ டியருக்கு கூட ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கு. லிமிடேஷன்ஸ் பாத்தீங்கன்னா மந்த்லி வந்து I can use only for 750 hours. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் அ மந்த் நான் யூஸ் பண்ணலாம். ஸோ அகெயின் ஸ்க்ரோல் பண்ணிட்டே போங்க. நெக்ஸ்ட் கீபேர். உங்க இன்ஸ்டன்ஸ் வந்து செக்யூரா வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு கீபேர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீபேர் வந்து ஒரு கம்ப்யூட்டருக்கு தரப்போற யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு மாதிரி. எது நீங்க புதுசா ஒரு கீபேர் கிரியேட் பண்ணலாம், பட் இதை வந்து ரொம்ப சேஃபா வச்சுக்கோங்க. கீபேர் ஃபைல் பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்கும். ஒன்னு பிஎம் ஃபார்மேட், இன்னொன்னு பிபிகே சாரி. ஸோ பிஎம் பாத்தீங்கன்னா ஃபார் யூஸ் வித் ஓப்பன் செக்யூர் ஷெல். .ppkனா ஃபார் யூஸ் வித். ஸோ நம்ம பிஎம் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா உங்கள்கிட்ட லேப்டாப் வந்து either மேக், லினக்ஸ் இல்லை விண்டோஸ் 10க்கு மேலே இருந்துச்சுன்னா நீங்கள் பிஎம் யூஸ் பண்ணுங்க. விண்டோஸ் 10க்கு கீழே இருந்துச்சுன்னா யூஸ் பிபிகே. எனக்கு ஆல்ரெடி ஒரு கீபேர் இருக்கு. ஸோ நான் இங்கே நேம் தராமல் நான் அப்படியே வந்து கேன்சல் கொடுத்துட்றேன். ஸோ நான் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். நான் மைக்கின்னு ஆல்ரெடி ஒரு கீபேர் கிரியேட் பண்ண வச்சிருக்கேன். ஸோ ஐ வில் கிளிக் ஆன் மைக்கி. நம்ம திரும்பி ஸ்க்ரோல் பண்ணுவோம். ஸ்க்ரோல் பண்ணிட்டே போனீங்கன்னா இங்கே ஸோ இன்ஸ்டன்ஸை வந்து நான் வந்து குளோபலி ரீச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு HTTPS மெத்தட் மூலமாகவும் HTTP மெத்தட் ரெண்டு டைப் ஆஃப் வேலையும் வந்து நான் ரீச் பண்ணணும். ஸோ அந்த கண்டிஷனில் ரெண்டையுமே எனேபிள் பண்ணுறேங்க. பண்ணதுக்கு அப்புறம் கீழே போயிட்டே இருக்கலாம். இங்கே வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஜிபி காட்டுது, ஸ்டோரேஜ் காட்டுது. இது அப்படி இருக்கட்டும், கீழே போயிடலாம். தட்ஸ் ஆல். ஸோ வெரி வெரி சிம்பிள் தான். பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நேம் கொடுத்தோம், அதுக்கப்புறம் எந்த இன்ஸ்டன்ஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணோம், ஒரு கீப்பை கிரியேட் பண்ணோம், அதை கால் பண்ணோம், அப்புறம் நம்ம எனேபிள் பண்ணோம். ஸோ தட் நான் வந்து என் கம்ப்யூட்டர் மூலமா அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதனால இட் சேஸ் எனிவேர் ஃப்ரம் 0000/0. ஸோ நம்ம லான்ச் கொடுத்துடலாம். லான்ச் கொடுத்தீங்கன்னா வித்தின் ஃபியூ செகண்ட்ஸ் வந்து உங்களோட லைனக்ஸ் மெஷின் ரெடி ஆயிரும். ஐ கேன் கிளிக் ஆன் வியூ ஆல் இன்ஸ்டன்சஸ். ஸோ இங்கே பிரிண்டிங் காட்டுறது தெரியுமா, இது மட்டும் தான் வந்து என்னோட இப்போ ரெடி பண்ணது. இது ரெண்டு ஓல்டு, இதை விட்டுடலாம். ஸோ இங்கே பெண்டிங் காமிக்குது. இப்போதைக்கு நான் ரிஃப்ரெஷ் பண்ணுறேன். அகெயின் பெண்டிங். இங்கே வந்து உங்களுக்கு பெண்டிங் ரிமூவ் ஆகிட்டு இட் வில் கம் சக்ஸஸ். ஸ்டில் லோடிங். லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் மோர் டைம். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆயிருச்சு. நவ் யூ கேன் see ரன்னிங் ஆப்ஷன் தேர். ஸோ இப்போ எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. இதை செக் மார்க் போட்டுக்குங்க. செக் மார்க் போட்டுட்டு கீழே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா மேலே பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல வந்து என்னால் பப்ளிக் ஐபி பார்க்க முடியுது. இது என்னோட இன்ஸ்டன்ஸோட பப்ளிக் IPv4 அட்ரஸ். இது என்னோட கீபேர். நெக்ஸ்ட் நெட்வொர்க்கிங். ஸோ ஐ கேன் ஆக்சஸ் மை டிவைஸ் யூசிங் திஸ் பப்ளிக் ஐபி. செக்யூரிட்டி போய் பார்க்கலாம். செக்யூரிட்டியில் நம்ம எனேபிள் பண்ணோம் இல்லையா, செக்யூர் ஷெல், HTTP, HTTPS அதான் மூணுமே காமிக்குதுங்க. இது செக்யூர் ஷெல்லோட போர்ட் நம்பர், இது HTTP-ஓட போர்ட் நம்பர், இது HTTPS-ஓட போர்ட் நம்பர். which means I can access this device via 3 different methods. திருப்பி மேலே போயிட்டு ஸ்டோரேஜில் உங்களால் யூஸ் பண்ண 8 GB பார்க்க முடியும். நம்ம திருப்பி டீடைல்ஸ் போயிடலாம். போயிட்டு
அந்த இன்ஸ்டன்ஸ் லான்ச் பண்றதுக்கு உங்க ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு நீங்க ஓபன் அட்ரஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. புதுசா ஒரு வெப் பேஜ் ஓபன் ஆகும். ஓகே, இது லோட் ஆகல. ஸோ நம்ம கீழே போயிடலாம். கீழே போயிட்டு we can click on terminal. Connect. Click on connect. So இது வந்து என்னோட Linux machine லோட் ஆயிருச்சு EC2. ஸோ இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ். பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மால் 4 ஸ்டெப் தான் இருக்குதுல. அதை கிளிக் பண்ணீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஒரு Linux மெஷின் கிடச்சிடும். இங்கே போயிட்டு நீங்கள் ரன் பண்ணக்கூடிய எல்லா கமாண்டும் ரன் பண்ணலாம். Linux command. So very simple. Thank you for watching my video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் and also like this particular video. Thank you.